ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு குழந்தையே, இன்று நீ எதிர்பார்த்ததைக் காட்டிலும் நல்ல செய்தி, சிறப்பான செய்தி, உனக்கான செய்தி, சந்தோஷமான செய்தி ஒன்று கொண்டு வந்துள்ளேன் என் பிள்ளையே. இந்த முருகப் பெருமானை விட்டு சென்று விடாதே தங்கமே. இனிமேல் பார்த்து பிரமிக்கப் போகிறாய். உன்னை யாராலும் வெல்ல முடியாது என் தங்கமே. உன்னை யாராலும் வெல்ல முடியாது என்பதை நீயே தெரிந்து கொள்ளப் போகிறாய். ஆனால் நீயும் இது தெரியாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பயந்து கொண்டிருக்கிறாய். மனச்சச்சையோடு போராடும் உனது உள்ளத்தை முழுவதுமாக அறிந்து கொண்டேன். முருகன் உனது எந்த செயலும் தவறானது அல்ல என்பதுதான் எனது தீர்மானம். எனவே உன்னுடைய செயலுக்கு நீயே உன்னை குற்றவாளியாக்கவோ தீர்ப்புக்கு உட்படுத்திக் கொள்ளவோ வேண்டவே வேண்டாம் என் தங்கமே. அனைத்தையும் அறிந்தவன் முருகன். நீயாக ஒன்றும் என்னை தேடி வரவில்லை என் பிள்ளையே. நான் தான் என்னிடம் வரவழைத்து உன்னை லயிக்க வைத்தேன் என் பிள்ளையே. இது தெரியும் தானே உனக்கு? பின் என்ன தங்கமே, வாழ்க்கைக்கு நிறைவே தேடுவதாக பேசுவதெல்லாம் பொய். வாழ்க்கை நிறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் உனக்கோ மேலும் மேலும் குறைகள் வேண்டியிருக்கிறது. நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை இந்த முருகன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நிச்சயம் உன் வேதனைகளுக்கு நான் முடிவை தருவேன். ஒரு சிலவற்றை பார்க்கும் போது முதலில் தாங்க முடியாததாகத்தான் இருக்கும். பின் பரவாயில்லை போல் தோன்றும். அடுத்து கடந்துவிட முடியும் என்று நம்பிக்கை வரும். இதற்காகவா மனம் வருந்தினோம் என்று உன் மனம் லயித்து லேசாகிவிடும். உனக்கு வேண்டியது என்னவோ கொஞ்சம் பொறுமையும் வலியும் தாங்கும் வலிமையும் தான். அவ்வளவுதான் தங்கமே. சாதாரணமாக எடுத்துக்கொள். எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கொள் என் பிள்ளையே. நல்லவராக வாழ ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும். நல்லவராக நடிக்க எல்லோராலும் முடியும். ஆனால் நீ என் பிள்ளை நல்லவராகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் அப்பன் முருகப்பெருமான் இருக்க இதற்கும் பயப்படாதே என் பிள்ளை. நீ எந்த தவறும் செய்யவில்லை. எல்லா நன்மைகளும் மட்டும்தான் செய்கிறாய். அந்த முருகன் உன்னுடன் இருக்கும்போது கஷ்டகாலம் முடிவுக்கு வந்து விட்டன. இப்போது உனக்கு கொடுத்து கொண்டிருப்பதெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை. வெறும் கடைசி நேர கட்டம்தான். இந்த கட்டத்தில் பெரிய சமுத்திரமானாலும் உன்னால் தாண்ட முடியும். அதனால் கலங்கிக் கொண்டு இருக்காமல் இந்த முருகனை முழுவதுமாக நம்பி முருகனை பேரை மட்டுமே சொல்லி கொண்டு இரு. இந்த முருகனை மட்டுமே நினைத்து கொண்டிரு. இந்த முருகனை மட்டுமே நினைத்து கொண்டால் எவ்வளவு பெரிய சமுத்திரமானாலும் உன்னால் தாண்ட முடியும். அதனால் கலங்கிக் கொண்டிருக்காமல் இந்த முருகனை முழுமையாக நம்பி நம்பிக்கையோடு எழுந்துவா என் பிள்ளையே. இப்போது பார் என் கண்களை, உற்றுப்பார் என் நெற்றியை. உன்னை விழ வைக்கவா என்னிடம் வரவழைத்தேன். நல்ல நேரம் வந்துவிட்டது. வெளியில் வா. இன்று உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. இனி உன் கவலைகள் எல்லாம் தெரியாமல் போய்விடும். வந்த வழியே நீ ஜெயிக்க மட்டும்தான் போகிறாய். இந்த முருகனின் அருளை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு என்னை பார்க்கவா தங்கமே. உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டுமா? உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது என்றே தரப்போகிறேன். அவ்வளவுதான் என் பிள்ளையே. உன் மனதை மட்டும் அமைதியாக வைத்துக்கொள். எந்த சூறாவளியும் மனதிற்குள் அனுமதிக்க கூடாது என் தங்கமே. இந்த நிலை மாறி வெற்றி கிடைக்கும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே என் செல்லமே. நான் இருக்கும்போது உனக்கு என்ன துன்பம் வந்துவிடும்? நான் இருக்கும்போது உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கப் போகிறது. ஞாபகத்தில் வைத்துக்கொள் என் செல்லமே. உன் கஷ்டகாலங்கள் அனைத்தும் கடந்து வந்து விட்டாய். அதனால் எதை பற்றியும் கவலை வேண்டாம் என் பிள்ளையே. புது வாழ்க்கையை தர உன் முருகன் உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன். உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை நீ அனுபவித்து வெற்றிகரமான நீ வெளியே வந்து விட்டாய். இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். முருகா, என் வாழ்க்கையில் எனக்கு என்று எதுவும் கிடையாதா? எனது கனவுக்கு நடக்குமா, நிறைவேறுமா? என் ஆசைகள் நடக்குமா, நிறைவேறுமா என்று தானே இப்போது கூட எழுந்திருக்கும் போது என்னிடம் கேட்டு எழுந்தாய். எல்லோரும் நன்றாக இருக்கும்போது ஏன் முருகா நான் மட்டும் இப்படி இருக்கிறேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் என் வாழ்க்கையில் மற்றவர்கள் போல் சந்தோஷமாக அனுபவிக்க முடியாத என்று என் பிள்ளையான நீ என்னை பார்த்தும் கேள்விக்கு கர்மா உன்னை வாட்டி வதைத்து விட்டதே. தங்கமே, கவலையைப்படாதே. அனைத்தும் தாண்டி வந்து விட்டாய். கடந்து வந்து விட்டாய். இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி நிச்சயம். எனக்கு நீ உனக்கு நானுமாக இருக்கும்போது எந்த சக்தியாலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது.
நெருங்க முடியாது என் பிள்ளையே. பொறுமையாக இரு. கண்ணீர் எதற்கு என் பிள்ளையே? உன் கவலைகளை அனைத்தையும் மாற்றப் போகிறேன். அப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கப் போகிறது என் பிள்ளையே. நீ ஆசைப்பட்ட சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தும் உன்னை விட்டு சென்று விட்டதே என்று கவலைப்படாதே என் பிள்ளையே. ஒரு சிலரின் பேச்சை கேட்டு ஒரு சில பொருட்களை நீ இழந்து இருக்கலாம். அது உனக்கானது, தேவையானவை அல்ல. காலம் கடந்து போனதை, அனைத்தும் நடந்ததை எல்லாம் நினைத்து கலங்காதே என் பிள்ளையே. இனிவரும் காலங்களில் நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழப்போகிறாய் என் பிள்ளையே. உன்னை யாரெல்லாம் ஏளனமாக பார்த்தார்களோ, யாரெல்லாம் உன்னை பின்னால் இருந்து பேசினார்களோ, உன் உதட்டிற்கு பின்னால் பேசினார்களோ, உனது உறவை, அன்பான உறவை இழந்து விட்டோமே என்று நினைக்கும் அளவிற்கு நீ உயர்ந்து வாழப்போகிறாய் என் பிள்ளையே. விடையில்லாத கேள்விகளுக்கும் தீர்வு இல்லாத பிரச்சனைகளுக்கும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் உண்டு என்பதை உனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையிலும் உண்டு என்பது உனக்கு தெரியும். ஏன் உனக்கு மட்டும் என்று நினைத்துக் கொள்கிறாய் என் பிள்ளையே? நாளை எல்லாம் மாறிவிடும் என்று நம்பிக்கை மட்டும்தான் உனக்கு எப்போதும் தேவையே. உன்னுடைய அப்பன் முருகப்பெருமான், நான் நிச்சயமாக அதை உனக்கு செய்வேன் என் தங்கமே. நீ இதை மறக்காதே. இதுவும் கடந்து போகும் என் செல்லமே. உனக்கு நல்லது மட்டுமே இனி நடக்கும். அனைத்தும் நல்லதாகவே மட்டுமே நடக்கும். இது உன் முருகப்பெருமானின் சத்திய வாக்கு தங்கமே. நிச்சயமாக இன்று நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் உனக்கு வந்து சேரும். நீ எதற்கும் கலங்காதே. நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே செய். இந்த முருகப்பெருமான் உன்னுடன் எப்பொழுதும் துணை இருக்கிறேன் என் தங்கமே.